கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலே போதும் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து 1 கிராம் தங்கம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமோடைய நேம் வந்து நான் சொல்றதுலேயே தெரிஞ்சிருக்கும், தாய்மாமன் தங்க மோதிரம் ஸ்கீமை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த ஒரு நியூ ஸ்கீம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகுவாங்க, யாருக்கெல்லாம் இந்த மோதிரம் வந்து வழங்கப்படும், இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் எப்ப இருந்து அமல்படுத்தப்படும், இந்த திட்டம் எப்ப இருந்து கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் இந்த திட்டத்தை அரசு எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதுக்காக மட்டும், அதாவது இந்த திட்டத்துக்காக மட்டும் அரசு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்றத, இந்த திட்டத்தை பத்தி முக்கியமான தகவல்களையும் சரி, இந்த திட்டத்தை பத்தி டீட்டெயிலாவும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த ஸ்கீமை பத்தி பார்த்துருவோம். நம்மளுடைய தமிழக அரசு, அதாவது டிவிகே அரசு வந்து இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீமோட நேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்ற இந்த திட்டத்தை தான், அதாவது நியூ திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம்னு சொல்லலாம். ஸோ குழந்தை வந்து பிறந்தவுடன், ஏதாவது எந்த குழந்தை பிறந்தாலும், பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பிறந்த உடனே வந்து தாய் வீட்டு சீரு, தாய்மாமன் சீரு அப்படின்ற மாதிரி ஒரு தங்கம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய அம்மா வீட்டு சைட்ல இருந்து அவங்க நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ, இப்போ பெண்ணா இருந்தா பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தா அந்த பெண்ணுடைய அண்ணனோ, தாய் வீட்டு சீரு, தாயில அவங்க கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த ஒரு சீரை செய்வாங்க. தாய்மாமன் சார்பில் சீர் செய்வது அப்படின்றது ஒரு பழக்க வழக்கமா இருந்துச்சு நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரியத்துல. ஸோ அந்த பாரம்பரியத்தை நினைவுபடுத்துற வகையில தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதோடைய நோக்கம் வந்து அதை நினைவுபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த தங்க மோதிர திட்டத்தை பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், யாரெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னா, முக்கியமா பிறந்த குழந்தைக்கு தான் இந்த ஒரு மோதிரம். ஸோ இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுக்க போறாங்களாம். ஸோ இப்போ இருக்க அரசாணைப்படி மொத்தம் 4,61,667 கிராம் தங்க மோதிரங்கள் வந்து வழங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து வழங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம், அதாவது ஜூன் 22, 2026 முடிஞ்சிருச்சு. ஜூன் 22 அப்படின்றது நம்மளுடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அன்னைக்கு முதல் இன்னைக்கு வர அரசு மருத்துவமனைகள்ல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்து மூலியமா தங்க மோதிரம் வரும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ண போறாங்க. அதாவது ஜூன் 22 இருந்து எந்தெந்த குழந்தை பிறந்துச்சோ, எத்தனை குழந்தை பிறந்துச்சோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த மோதிரம் வந்து வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த திட்டம் வந்து எப்ப இருந்து வரும், என்னோட குழந்தைலாம் ஆல்ரெடி வந்து ஜூன் 22 இருந்து பிறந்துருச்சுப்பா, என்னோட வந்து ஜூன் 30 இந்த மாதிரி பிறந்துச்சு, நான் எப்ப இருந்து அப்ளை பண்ணணும், இந்த திட்டம் என் குழந்தைக்கும் வருமா அப்படி கேட்டா, ஜூன் 22க்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே இந்த திட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அட் த சேம் டைம் இந்த திட்டம் எப்ப இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டா, செப்டம்பர் 15, 2026, அதாவது இப்போ ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட உள்ளது. இது ஏன் செப்டம்பர் 15 அப்படின்னு கேட்டோம்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்னால அந்த திட்டம் வந்து அன்றைய நாள்ல வந்து தொடங்கப்பட உள்ளது. அட் த சேம் டைம் முதல் கட்டமாக 1,28,499 மோதிரங்கள் வந்து வழங்குறதுக்காக, அன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் வழங்குவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இதுக்காகவே, இந்த திட்டத்துக்காகவே நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்காக வருஷத்துக்கு 755.83 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு மட்டும். இது மூலியமா குழந்தை பிறப்பை ஒரு குடும்ப நினைவாகவும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இணைந்த ஒரு திட்டமா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை வந்து பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோதிரங்களை வந்து இப்ப தங்க மோதிரம் வந்து கொடுக்க போறாங்க இல்லையா, இந்த மோதிரத்தை யார் தயாரிக்கிறாங்க, யாரு கவர்மெண்ட்டே வந்து தயாரிக்கிறாங்களா இல்ல யாரு டெண்டர் எடுத்திருக்கா அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் மூலியமா நகை நிறுவனங்களை வந்து தேர்வு பண்ணாங்க. ஸோ மொத்தம் 11 நிறுவனங்கள், அதாவது விலைப்புள்ளி கொடுத்த நிலையில இந்த டெண்டர் வந்து யாருக்கு போயிருக்குன்னா, ஜாயாலுகாஸ்குடைய அந்த நிறுவனத்துக்கு வந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மோதிரத்தை தங்கத்தோட விலையை தவிர்த்து செய்கூலி மற்றும் செய்கூலி, காப்பீடு இந்த மாதிரியான கூடுதல் செலவுகளுக்கு
தலா 1 பைசா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த டெண்டர் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அந்த விலையை ஏத்துக்கிட்டதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோதிரங்களை வழங்கும் பணி 70:30 அப்படின்ற விகிதத்துல இந்த 2 நிறுவனங்களுக்கும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெற்றெடுக்கும் குடும்பங்களை ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியும், அட் த சேம் டைம் குழந்தை பிறப்பை ஒரு குடும்ப நிகழ்வாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு திட்டம் வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை இப்போதான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவருடைய பிறந்த நாள் அன்று, அதாவது ஜூன் 22 அன்று எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து 1 கிராம் மோதிரம் வந்து அவருடைய சார்பில் அவருடைய சொந்த செலவுல பண்ணுவாரு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு கவர்மெண்ட் செய்யற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இந்த ஒரு திட்டம் வந்து போகணும், இந்த ஒரு மோதிரம் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அட் த சேம் டைம் தாய்மாமன் சீர் செய்யும் அந்த மாதிரியான தமிழர் பாரம்பரியத்தையும் அரசு திட்டத்துடன் இணைஞ்சு இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுறதுனால இது ஒரு புதுவிதமான ஒரு திட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த திட்டத்தை செலவிடப்படும் தொகையும் சரி, அந்த திட்டத்துக்கு செயல்படக்கூடிய அந்த விதமும் சரி, இது குறித்து பல விவாதங்கள் வந்து சோசியல் மீடியாலேயோ இல்ல மேடை பேச்சுகள்ல நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஓவராலா பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 இருந்து தொடங்கப்பட உள்ளது. இது ஜூன் 22 இருந்து பிறந்த குழந்தை அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து இந்த ஒரு திட்டம் வந்து செயல்பட உள்ளது. சோ இதுக்காக மட்டும் இந்த திட்டத்தில் மட்டும் இப்போதைக்கு அரசாணைப்படி 4,41,667 கிராம் வரையும் தங்க மோதிரங்கள் வந்து வழங்க போறோம் அப்படின்ற மாதிரியும், செப்டம்பர் 15 முதல் நாள்ல வந்து கிட்டத்தட்ட 1,28,499 மோதிரங்கள் வந்து செப்டம்பர் அந்த 15ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கப்பட முதல் நாள்ல வந்து அன்னைக்கு கொடுக்க போறாங்க. ஸோ ஓவராலா இந்த திட்டம் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்ற ஒரு தமிழருடைய பாரம்பரியத்தை நிறைவுபடுத்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.